வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சின்னதாக ஒரு கதை ஒன்று சொல்லலான் இருக்கேன். அந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதையோட பேர் என்னன்னு பார்த்தா அடக்கம் பயல். ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருந்தார். அவருக்கு கோபம் அப்படின்றது சுத்தமாக வரவே வராது. அதனால் அந்த ஊர் மக்கள் அவருக்கு அபூர்வ மனிதர் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த ஊரில் இருக்கிற சின்ன பசங்க அந்த தாத்தாவை எப்படியாவது கோவத்தை வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவாங்க. அதுக்கேற்றா போல் டெய்லியும் அந்த தாத்தா அங்கே இருக்கிற குளக்கரையில் டெய்லியும் குளிக்கிறதுக்கோசரம் வருவார். அப்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையன் அந்த தாத்தா கிட்ட வந்து மூஞ்சில் காரி துப்புவான். அந்த தாத்தாக்கு கோவம் வராது, கம்முன்னு போய் குளிச்சுட்டு வந்துடுவார். திரும்பவும் அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மூஞ்சில் காரி துப்புவான். அப்போவும் அந்த தாத்தாவுக்கு கோவம் வராது, திரும்பவும் போய் குளிச்சுட்டு வந்துடுவார். இதே போல் அந்த பசங்க வந்து திரும்ப பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு 10 வாட்டி பண்ணியிருப்பாங்க. அப்போவும் அந்த தாத்தாவுக்கு கோவம் வரவே இல்லை. அந்த பசங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு அந்த தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த தாத்தா கிட்டே கேட்டாங்க, தாத்தா நாங்கள் இத்தனை வாட்டி உன் மூஞ்சில் காரி துப்புறோம், உனக்கு ஏன் கோவமே வரலை அப்படின்ட்டு. அதுக்கு அந்த தாத்தா சொன்னார், நீங்களாம் எனக்கு குழந்தைங்க மாதிரி, எனக்கு கோவம் வராது, நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணல, தெரியாமல் பண்ணுறீங்க, அதனால் நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி நிறைய பேர் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அது அவங்க தெரிஞ்சு பண்ணலை, தெரியாமல் பண்ணுறாங்க. அவங்களாம் நமக்கு குழந்த மாதிரி அப்படின்னு நினச்சி மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டே இருங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஏதாச்சும் தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.